ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் நான் தமிழில் போட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னா, உங்களோட அப்பா ஒரு பிக் மாஃபியாவில் இருப்பார். அட் த சேம் டைம் யூங்கி அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஆல்சோ அவங்களும் வந்துட்டு மாஃபியா தான். ஸோ இந்த இன்ட்ரோ போதும், ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்குறீங்க. உங்களோட டேடி வந்துட்டு அவங்களோட பாடி கார்டெல்லாம் விட்டு தான் அவங்களை வந்துட்டு காலேஜ் அனுப்புவாங்க. ஏன்னா மாஃபியானா நிறையா ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் நிறையா பாடி கார்டெலாம் உங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்க. ஸோ முன்னாடி ஒரு கார் போகும், பின்னாடி ஒரு கார் வரும், சென்டரில் தான் உங்கள் கார் போகும். அதுலேயும் வந்துட்டு சுற்றியும் பாடி கார்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துட்டு பாடி கார்டு தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பார்ட்டிக்கு எங்கேயுமே நீங்கள் வெளியவே போக முடியாது. அப்படியே மீறி நீங்கள் பர்மிஷன் கேட்டு போனாலுமே அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வருவாங்க. அங்கே உங்களை யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாரும் நெருங்கவே விட மாட்டாங்க. ஸோ உங்களால் யார்கிட்டையுமே சோசியலைஸாக இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த லைஃபே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. எப்பவும் போல தான் இன்றைக்கி பாடி கார்ட்ஸ்லாம் வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ளீஸ், நான் காலேஜுக்குள்ளே தானே இருக்கேன், இங்கேயும் வராதிங்க, என்னால் படிக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தானே வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே வெளியே நினைக்கிறாங்க. அதாவது உங்களோட கிளாஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்லி கேட்கவே இல்லை. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வரா. ஸோ சாரா தான். அவன் வந்து உங்களை பார்த்ததுமே, வைன், ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, எப்பயுமே இவங்க என் பின்னாடியே இருக்காங்க, எனக்கு பிடிக்கலடி அப்படிங்கிறீங்க. ஸோ அவள், ராஜ வாழ்க்கடி, உனக்கு உன் அப்பா அம்மா உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கிளாஸ் வரைக்கும் பாடி கார்டு அனுப்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லைஃபுக்கு நானே சில டைம் ஏங்கியிருக்கேன் தெரியுமா. நமக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி நல்லா ரிச்சாக அண்ட் ரொம்பவே கெத்தாக இருக்குல்ல, நீ வரும்போதே பார்க்கவே ரொம்ப கெத்தாக இருக்கும். ஸோ உன்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் தான் வருவாங்க, எப்பயுமே உன்னை சுற்றி 4 பாடி கார்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லைஃப்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுடி, என்ஜாய் பண்ணிக்கோ, நல்லா போல்டாக இரு அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, இது எதுவுமே எனக்காக கிடையாது, எல்லாமே ஒரு ஃப்ரேம் தான் அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. பட் சாரா கிட்டே எதுவும் சொல்லலை. அவள் கேட்குறா, ஏதோ தான் மனசுக்குள்ளே தனியாக நினைக்கிறியா என்ன, உனக்கு என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணுமா, நீ அடிக்கடி இந்த மாதிரி தான் இருக்க வயன், பட் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, நானும் ஸ்கூல் படிக்கிறப்பன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னீங்க, சொல்ல முடிகிற விஷயத்த மட்டும் தானே சொல்ல முடியும். ஸோ சில விஷயங்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சாரா. ஸோ அந்த மாதிரி தான் இது, என்னால் யார்ட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வருது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கிளாஸை கவனிக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கும், தினமும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்துட்டு காலேஜ் முடிகிறப்போ சாரா வந்துட்டு கேட்குறா, வைன், பார்ட்டிக்கு போகலாமா அப்படிங்கிறா. நீங்கள், அது எந்த நாளில் என்னை விட்டுருக்காங்க, என்னால் எங்கேயுமே வர முடியாது அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் டி போகலாண்டி, உன் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், உன் அப்பா அம்மாவுக்கு மேலே ரொம்ப கேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் கெஞ்சி கேட்டால் விட்டுருவாங்க, நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவள் வயசு பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ அவன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கான்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறா. நீங்களும் வேணான்னு சொல்கிறீங்க, பட் அவன் கேட்குறேன்ட்டே இருக்கா. ஆனாலும் வந்துட்டு நீங்கள், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பாடி கார்டில் இருக்காங்களோ, ஸோ அவங்க கூட போயிடுறீங்க. சாரா பார்க்குறா, எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, பட் என்னால் மட்டும் என் ஃப்ரெண்ட் கூட எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ட்டிக்கு வரல, போங்கடி அப்படின்ட்டு போயிடுவா. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு பார்ட்டி பண்ணுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு போகணும். ஸோ வழக்கம் போல் எழுந்து நீங்கள் கிளம்புறீங்க, காலேஜுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஆஸ் யூஷுவல் அந்த பாடி கார்ட்ஸ் 2 பேர் உங்களோட கிளாஸ் கேட்டுக்கு வெளியே, அதாவது கிளாஸ்க்கு கதவு இருக்குல்ல, ஸோ கிளாஸ் கதவுக்கிட்ட வெளியே நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் அது பழகிடுச்சு. ஸோ அவங்க அப்படி தான் நிற்பாங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறப்போ சாரா கேட்குறா, வைன், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக எங்கேயாவது பார்ட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறா. அதெல்லாம் வேண்டாம், தினமும் நீ கேட்டே தான் இருக்க, எனக்கு நோன்னு சொல்ல கஷ்டமாக இருக்கிறனால எனக்கு கேட்காதடி அப்படிங்கிறீங்க. ஏன்டி இப்படி இருக்க, ப்ளீஸ் டி, கிளாஸ் கடிச்சிட்டு போகலாண்டி அப்படிங்கிறா. பட் நீங்கள் இங்கே பாரு, அது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கொஞ்ச நாள் இப்படியே தான் அவ்வளோ தினமும் பார்ட்டிக்கு போகலாங்க, வெளில போகலான்னு கேட்பா. நீங்கள் எங்கேயுமே வரமாட்டீங்க. நீங்கள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ரொம்பவே எல்லோரும் வந்துட்டு அந்த மெய்டெல்லாம் கவனிக்கிறாங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் பேசுகிறது கூட இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வீட்டுக்கு வெளியே எல்லோரும்
அம்மா அப்பா தங்கச்சட்டில் வச்சு தாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ள எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மெய்டெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக தான் வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் வந்துட்டு உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்களோட ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. தூக்கமே வரல, படுக்கவும் முடியல, பால்கனிக்கு எஞ்சி போகிறீங்க. அப்போது வெளியே அழகா ஃபுல் டே அன்றைக்கி ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபுல் பௌர்ணமி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுல் மூன் தான் பௌர்ணமி. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பால்கனியில் சாய்ஞ்சு நின்றுக்கிட்டு அந்த நிலாவே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களே அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்குது. ஏன் என்னோடய லைஃப் மட்டும் இப்படி, நான் அப்படியே என்ன பாவம் பண்ணிட்டேன், ஏன் எல்லோரும் என்ன பணைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறீங்க. அப்போ கரெக்டாக சாரா கால் பண்ணுறா. நீங்களும் அட்டன் பண்ணி ஒரு மாதிரி நீங்கள் அந்த சோகத்தில் இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அட்டன் பண்ணி சொல்லுடின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் அழுதுருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயன் எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போதைக்கு நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருமே என்னை ஒரு ஆப்ஷனாக தானே பார்க்குறாங்க, அதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி ஏதாவது லவ்க்கு இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன தான் உனக்கு பிரச்சனை, மாளிகை மாதிரி வீடு, அம்மா அப்பா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, ஈவன் நீ மார்க்கே எடுக்கலனாலும் இங்கே உன்னை யாருமே எந்த கேள்வி கேட்குறதில்ல, எந்நேரம் பாடி கார்ட்ஸ் தான், வேணுங்கிறது கை நீட்டி கேட்குறது கிடைக்கும். உனக்கு என்ன தானே பிரச்சனை, ஜஸ்ட் ஒன்று வெளியே எங்கே விட மாட்டேங்கிறாங்கன்னு தானே பிரச்சனை, அது உன்னோட சேஃப்டிக்காக தானே அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே, அது வெளி உலகத்துக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு புரியல. நீங்கள் ஏதோ சுற்றி ஒரு மாதிரி புதிர் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. தெளிவாக சொல்லுடி, எனக்கு புரியல அப்படிங்கிறா. அப்போ தான் நீங்கள் அவகிட்ட சொல்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பொண்ணே கிடையாது அப்படிங்கிறீங்க. சாராவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஐயன் நீ தெளிவாக தான் பேசுகிறியா இல்லை எனக்கு தான் மாற்றி கேட்குதா அப்படின்னு கேட்குறா. உண்மையாக சொல்கிறேன், இவங்க என்னோடய அம்மா அப்பா கிடையாது, அண்ணா அவங்களோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும், என்னதான் அப்பா அம்மா மாஃபியாவாக இருந்தாலுமே எனக்கு தெரியும்டி, அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருக்கனே, உன்னை திடீர்னு எப்படி வச்சுருப்பாங்க, ஸோ நீ அவங்க வயசுல தான் பிறந்த அப்படிங்கிறா. அவங்களுக்கு உண்மையான பொண்ணு இருக்கா, ஆனால் அது நான் இல்லை, அவள் ஃபாரினில் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற வயன் அப்படின்னு கேட்குறா சாரா. சொன்னீங்க. ஆமாம் சாரா, பல வருஷமாக எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்குது, நீ கேட்டும் நான் சொல்லலை, பட் என்னவோ தெரியல, எனக்கு இன்றைக்கி ஒன்று சொல்லணும் போல் இருக்குது அப்படின்னு அந்த நிலாவை பார்த்துட்டு நீங்கள் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னவோ தெரியல, நீங்கள் அந்த மூன் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களால் போய் பேச முடியறதில்ல. அப்படியே அவகிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உன்னை எதுக்கடி இங்கே வச்சுருக்காங்க, அவங்க பொண்ணு அங்கே விட்டுட்டு அப்படின்னு கேட்குறா. ஏன்னா இவங்களுக்கு நிறையா எதிரிங்க இருக்காங்க, ஸோ நிறைய எனிமீஸ் இருக்கிறதுனால அவங்களோட பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு யாரோ மாதிரி அவளை வெளியூரில் படிக்க வைக்கிறாங்க, அதாவது வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இல்லீகலாக ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து என்னை வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா பணம் கொடுத்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு இதெல்லாம் யார் சொன்னான்னு சாரா கேட்குறா. ஏன்னா இதெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு அங்கே இருக்கா, அவளுக்கு பதிலாக தான் நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. அவளுக்கு இப்போ எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் விடுவாயன், உனக்கு தான் நல்லா சேஃப்டியாக எல்லாமே பண்ணுறாங்கல்ல, பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ நினைக்கிற சாரா அப்படின்னு இங்கே வெறும் மெய்ட்ஸ் மட்டும்தான், என்கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. எப்பயுமே நான் மட்டும் தனியாக என்னை நானே ரெடி பண்ணிக்கணும், இல்லைனா மெய்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபுட்டு அவங்க கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவங்க எதை சமைக்கிறாங்களோ அதை நான் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா இவங்க ஒன்றே சொந்த அம்மா அப்பா கிடையாது, நான் உரிமையாக எதுவும் கேட்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. மேபி காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வரும்போது நல்லா கேரிங்காக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாதான் நான் ஏங்குவேன் அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறீங்க. சாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி பேசுகிறா, இத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறேன், நிஜமாதானா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்களும் ஆமாம் நிஜமாக தான், ஏன்னா அவங்களோட பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவளுக்கு பதிலாக என்னை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வெளியே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு எனக்கு பாடி கார்டெலாம் கொடுக்குறாங்க. மற்றபடி
வேறு எதுவும் இல்லை, என் மேலே உங்களுக்கு எல்லா அளவு கூட பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை சும்மா பணையை வச்சு விளையாடுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் யாருக்கு எந்த யூஸும் கிடையாது, எதுக்கு நான் வாழ்கிறேன்னு தெரியாது, எப்போ வேணால் யார் வேணால் என்னை கொள்ளலாம் அவங்களோட பொண்ணுன்னு நினச்சி பழி வாங்குறதுக்கு. ஸோ நான் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும், நான் ஏன் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணணும், அதனால தான் நான் படிக்கிறது இல்லை, எதுவும் இல்லை, ஏதோ ரோபோ மாதிரி வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசுகிறீங்க. சாராவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரி வயன், நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வரியான்னு கேட்குறா. அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை, என்னால் இவங்களை தாண்டி, இந்த பாடி கார்ட்ஸை தாண்டி எங்கேயுமே வர முடியாது, எப்பயுமே அவங்களா என்னை விட வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டே, சரி சாரா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. இந்த பக்கம் சாராவுக்கு நைட்லாம் தூக்கமே வரல, அவள் ஒரு மாதிரி பிறந்துக்கிட்டே கிடக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. இவ்வளோ வருஷம் இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இப்படி சிரிச்ச மாதிரி நடிச்சிருக்கா. அவள் சோகமாக இருக்கப்பெல்லாம் நான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன்னா நமக்கு நெருக்கமானவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுனா கூட, அதாவது அவங்க நம்ம பக்கத்தில் இல்லைனாலுமே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் கூட நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவளால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே அந்த மூணை பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போனால் சாரா வெயிட் பண்ணிருக்கா. வாடி சீக்கிரம் போகலாம் கிளாஸ்க்குள்ளேன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஏண்டி எப்படி தானே உள்ள தானே வர போகிற, எதுக்கு இப்படி அவசரமாக எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ளே, அதாவது நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க அந்த டைமில், அவள் கையில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கா. கொடுக்குறா அவங்களுக்கு. என்னது, எதுக்கு இங்கே ட்ரெஸ் கொடுக்குற, கிளாஸ் இது அப்படின்னு சொல்லவும் டெஸ்கடி உட்காந்து மாற்று அப்படிங்கிறா. லூஸ் ஆடி, நீ எதுக்கடி என்ன மாற்ற சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மாற்று, நான் ஏன் சொல்கிறல்ல மாற்றுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பா, ஒரு பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, அதை நீங்கள் போட்டுக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முக்கியம்தான், உன் ஸ்கர்ட்டு அந்த டாப்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்த பேண்ட்டு இந்த டிஷர்ட் தான் நல்லாயிருக்கு, போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறா. நீங்களும் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீப்பு பேக்கில் வச்சுருப்பா. ஸோ அதை எடுத்து உங்களுக்கு அப்படி போனி டெயில் போட்டு விடுறா. என்ன பண்ணுற, எனக்கு இப்படி போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறீங்க, எப்பவுமே நீங்கள் ஃப்ரீ ஹேரில் தான் இருப்பீங்க, ஸோ எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறீங்க. உனக்கு பிடிக்கலனாலும் இன்றைக்கி இதை பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போனி டெயில் மாதிரி நல்லா தூக்கி மேலே தூக்கி போனி டெயில் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டு உங்களோட காதில் நீங்கள் வேர் பண்ணிக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டுறா. ஏன் இப்படி பண்ணுற, இதெல்லாம் அவங்க கொடுத்தது, திருப்பி நான் கொடுக்கணும், கழட்டி எங்கே போட போகிறேன் அப்படிங்கிறீங்க. தொலைக்க வர மாட்டேன், பத்திரமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி அதை வந்துட்டு அவளோட பேக்கில் போட்டுடுறா. ஸோ அவள் கையில் வந்துட்டு வேறு ஏதோ கொடுக்குறா, வேறு ஒரு ரிங் மாதிரி, வேறு ஒரு தோடு அதெல்லாம் கொடுக்குறா. ஸோ இதை போட்டுக்கோங்கிறா. ஏண்டி இதெல்லாம் எனக்கு வேணாம், என்ன பண்ணுற நீ என்ன அப்படிங்கிறீங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே உங்களுக்கு காதில் தோடெல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுருக்க செயினை கழட்டி பேக்கில் வச்சுட்டு அவள் வந்துட்டு ஒரு சும்மா நார்மலாக வந்துட்டு போடுவாங்களே. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பெரிய இடத்துலேருந்து வரதுனால அவங்க கொடுக்குறதா போடணும். அவங்க உங்களுக்கு நிறைய டைமண்ட் மாதிரி போட்டுட்ருப்பாங்க, சின்ன ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி, அதாவது ஒரு செயின், ஒரு டாலர், டைமண்ட் டைமண்ட் டாலர். ஸோ அதெல்லாம் கழட்டிட்டு நார்மலாக அந்த ஏஜ் பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு சும்மா ரேட் கம்மியாக இருக்கிறதுனால கூட நல்லா ஃபேன்சியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தானே வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கா. பாசி அது மாதிரி ஏதோ வச்சுருக்கிறா நல்லா பெருசாக. அதை அப்படியே எடுத்து 2 சுற்றி கழுத்தில் மாட்டுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மாட்டி விடுறா. ஆளே மாறி போயிட்டீங்க. சாரா, என்னடி என்னை இப்படி மாற்றி வச்சுருக்க, எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. உனக்கு பிடிச்சானா பிடிக்காத, எனக்கு என்ன இப்போ என்ன, இந்த வாழ்க்கை மட்டும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியா வாழ்ந்துட்டுருக்குற, யாருக்காக தானே வாழ்கிற, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, தப்பு இல்லை, நான் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறா. பைத்தியமாடி, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்குற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அவள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேப்பு, ஸோ கேப் எடுத்து என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வந்துட்டு போட்டு விடுறா. என்ன பண்ணுற, இது எதுக்கு, கிளாஸ்க்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் பேசாத, கேப்பை போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கேப்பையும் போட்டு விட்டுட்டு கையில் ஒரு மாஸ்க் எடுத்து கொடுக்குறா. இது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. போடுறி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் போட்டுக்கிறீங்க. அடுத்த செகண்ட் பேகெல்லாம் வந்துட்டு அவளோட பேக் மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட பேக் அங்கேயே போட்டுட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே போகிறா. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. சாரா, விடு 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 விடு, என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. அங்கே வேறு 2 பக்கம் பாடி கார்டுக்கு முன்னாடியே கதவுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்படியே கை காலம் நடுங்குது உங்களுக்கு.
திட்டு முழிச்சிட்டு போகிறீங்க. ஸோ அந்த கேப் ஒரு மாதிரி தலையை மறைச்ச மாதிரி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இப்படி கையில் பிடிச்சிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட போகிற பயந்துட்டு அவள் உங்களுக்கு பர்ஃப்யூம்லாம் வேறு அடிச்சு விட்டுருப்பா. ஸோ உங்களோட ஸ்மெல்லே யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்கள் அப்போ அவங்கள தாண்டி போயிடுறீங்க. அவங்களுக்கு கத்தார்த்தானே எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனாலுமே அவனுங்களுக்கு தெரியல. அப்படியே ரொம்ப மாதிரி நின்றுருக்கானுங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடி அவங்க என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீன்னு தெரிஞ்சால் தானே ஃபாலோ பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட இவ்வளோ நாளாக உன் அம்மா அப்பா உன் மேலே பாஸ்டில் தான் இப்படிலாம் இருக்காங்கன்னு நினச்சேன். இதுக்கு மேலே நீ யாருக்காகவும் உன்னோட ஹாப்பினஸை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம காலேஜ் கிளாஸுக்கு கட்டடிக்க போகிறோண்டி அப்படிங்கிறா. என்னடி பேசுகிற நீ, எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அவள் தான் அப்படிங்கிறீங்க. போதும் வயன், அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது, கொஞ்ச நாளைக்கு உனக்காக வாழ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு மதில் இருக்கும்ல, காலேஜ் மதில் கேட்டு, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. இங்கே இருக்கடி கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறீங்க. பின்ன காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே சும்மா விடுவாங்களா? இப்படி தான் திருத்தரமாக தப்பிச்சு போகணும், வா வா த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதில் மேலே 2 பேரும் ஏற பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பயந்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இது புதுசாக இருக்கும், பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கேப்பெல்லாம் லைட்டாக பின்னாடி திருப்பி விட்டுட்டு அங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஏற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவ்வளோ மாதிரி தான் 2 பேரும் ஏதோ வந்துட்டு தவளை தாவற மாதிரி அந்த மதில் மேலே ஜங்குன்னு குதிச்சு ஒரு வழியாக மேலே ஏறிடுறீங்க. மேலே ஏறி உட்காந்துடுறீங்க. ஆனால் அந்த பக்கம் குதிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஹைட்டு ஜாஸ்தி. அப்படியே 2 பேருக்கு கை காலம் நடுங்குது. இதுக்கு மேலே உட்காந்துருந்தோன்னா யாராவது பார்த்தா ரொம்ப பிரச்சனையாயிடும், குதிடி அப்படிங்கிறா. பயமாக இருக்குடி அப்படிங்கிறீங்க. அப்போ நான் மட்டும் டெய்லி இங்கேருந்து குதிச்சிட்டா இருக்கேன், சரி கை கொடு 2 பேரும் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை எப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ கையை பிடிச்சிட்டு 1 2 அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் 2ன்னு சொல்கிறப்பே குதிச்சிட்றா. ஸோ நீங்கள் ரெடியாக ஆகிருக்க மாட்டீங்க. அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ண ரெடியாக ஆகாதப்போ உங்கள் இழுத்தா எப்படி இருக்கும் அவள் குதிக்கிறப்போ. ஸோ அப்படியே நீங்கள் பொச்சுன்னு போயிட்டு சத்துன்னு விழுந்துடுறீங்க. அவள் அப்படியே டெம்பராக நின்றுக்கிட்டா, ஆனால் நீங்கள் சத்துன்னு விழுந்துடுறீங்க. அவளுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் அப்படியே விழுந்துட்டு அறிவு கட்டவளை ஏண்டி 3 சொல்லுக்கு முன்னாடியே குதிச்சா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவள் சத்தம் போடாத வயன், எனக்கு 3 சொல்கிறப்ப பயம் வந்துடும், அதனால தான் நான் வந்துட்டு முன்னாடி குதிச்சிட்டேன். பரவாயில்ல, ஃபைனலி 2 பேரும் கிளாஸை பங்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு போகிறீங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி யாருமே இல்லாமல் ஃப்ரெண்டு கூட தனியாக தடவை வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் அண்ட் சாரா 2 பேரும் அப்படி கையை பிடிச்சிட்டு அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவளும் கொஞ்சம் தூரம் உங்களை கூட்டிகிட்டே போயிட்டுக்கிறா. உங்களுக்கு அந்த மாஸ்க் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி உள்ள வேர்க்குள்ள மூஞ்செல்லாம் அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி தொடச்சிட்டே இருக்கவும் அவள் அந்த மாஸ்க் அப்படி கழட்டி விட்டுறா. உனக்கு அந்த கேப் மட்டும் போதும், உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கே ஒன்று அடையாளம் தெரியல, ஸோ யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணு, பட் கேப்பை கழட்டிடாத அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே எனக்கு இந்த கெட்டப் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. பாடுறா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கலான்னு இப்போ என்ன அப்படிங்கிறா. தெரியல, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே கையை கோர்த்துட்டு ஓடுறீங்க. ஸோ பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறா, அந்த பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறா. எல்லாமே கேப் ஆட்டோ அது மாதிரி பிடிச்சி தான் போகிறீங்க. பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு நல்லா சுற்றுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. காலேஜுக்கு போகணும்லடி கிளாஸுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் டைம் இருக்குது, மணி இப்போ தான் 2, அவங்க 4 மணிக்கு தான் விடுவாங்க. நம்ம பப்புக்கு எங்கேயாவது போகலாமா, கிளப் எங்கேயாவது போகலாமான்னு கேட்குறா. கொன்னே போடுவாங்க எங்கள் வீட்டில் தெரிஞ்சா, அதெல்லாம் நைட்டில் தானே போவாங்க, இந்நேரத்துலலாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேவா நம்ம தியேட்டர் போகலான்னு சொல்லிட்டு படத்தை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக அந்த அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு மணி 3 இருக்கும். இப்போ அடித்து பிடிச்சி ஒரு கேபை பிடிச்சி காலேஜ் வாசலில் வந்து நிற்கிறீங்க. காலேஜ் வாசல் வந்து நின்னதுக்கப்புறமா திரும்ப அங்கே மேலே ஏறி குதிக்கணுமே, மறுபடியும் 2 பேரும் அந்த மதில் செவரி ஏறி குதித்து உள்ளே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கிளாஸ் மேம் கிட்ட வந்துட்டு அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க. ஸோ அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க போல், தலையை மட்டும் குனிஞ்சிட்டே ஆட்டியிருப்பாங்க. ஒரே வாட்டம் உள்ளே ஓடி போயிட்டு திரும்ப ட்ரெஸ்ஸை மாற்றுங்கிறா. எல்லோரும் இருக்கிறாங்கடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ சரி ஓகே வாஷ்ரூம் போய்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தவந்துட்டு போகிறீங்க. 2 பேரும் அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தவந்துட்டே போயிட்டு வாஷ்ரூம் தான் போகிறீங்க. அந்த பாடிகார்ட் பார்க்குறான், இந்த 2க்கு என்னாச்சு, காலையிலேருந்து ஒரு மாதிரி விளையாடாக பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கண்டுக்கல. ஸோ 2 பேரும் அப்படியே வாஷ்ரூம் போகிறீங்க. வாஷ்ரூம் போயிட்டு இப்போ ட்ரெஸ்ஸு அதெல்லாமே மாற்றிட்டு பழையபடி காலையில் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி நீட்டாக வந்துட்டு அந்த ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறமா அந்த ஒரு ஸ்கர்ட்டுக்கு ஒரு டாப் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டாக ஒரு பிங்க் கலர் டாப்பு, ஒரு பிளாக் கலர் ஸ்கர்ட்டு போட்டிருக்கீங்க. போட்டுட்டு
ஹேர்லாம் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஹேர் எப்போ விடுவீங்களோ அது மாதிரி விட்டுட்டு காதில் போட்டுருக்கெல்லாம் கழட்டி அவகிட்டே கொடுத்துட்டு திரும்ப உங்களோடதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. ஸோ ஃபைனலாக பெல் அடித்தா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் ஓடி போய் அந்த கூட்டத்தோட கலந்துக்கலாமே வெயிட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பெல் அடிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளாஸ் விட்டு வெளியே வராங்க. டக்குன்னு நீங்களும் வந்துட்டு ஒரே வாட்டமாக ஓடி போய் அந்த இதுக்குள்ளே கலந்துக்கிறீங்க. அப்போ வந்துட்டு அப்படியே உள்ளேருந்து வெளியே வர மாதிரி சீன் போட்டுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான். சரி சாரா, நான் போயிட்டு வரேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லு. ஹோம்ஒர்க் ஏதாவது நான் விட்டுட்டுனா கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு அதிகமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவள் வந்துட்டு, ஏய் என்னடி இது வரைக்கும் பேசாத டைலாகெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, கண்டுபிடிச்சிருவானுங்க, அமைதியாக போடி அப்படிங்கிறா. சரிடி ஆனால் தேங்க்ஸ் ஃபார் த டே அப்படின்னு சொல்கிறீங்க. இது மட்டுமா இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நாளைக்கு வெளியே போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி கண்ணடிக்கிறா. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே தான் நீங்கள் அந்த பாடி கார்டு கூட போகிறீங்க. பட் இன்றைக்கி ரொம்ப சிரிச்சிட்டே போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பாடி கார்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே உடனே தான் இருப்பானுங்க. அவனுங்க மூஞ்சி கூட பார்க்க மாட்டானுங்க. ஏதோ ரோட்டை பார்த்து உட்காந்துருக்கிற மாதிரி. எனக்கு இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்கானுங்க. டெய்லி இந்த பிள்ளை பின்னாடி போயிட்டு வர மாதிரி. எனக்கு டென்ஷன் ஆகுதுடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒன்றுமே இல்லாமல் தானே காலேஜில் போய் நின்றுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கே வெறுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு கம்முன்னு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பட் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க அந்த காருக்குள்ளே. ஸோ வீட்டுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிட்டே பேக்கெல்லாம் அப்படியே கையில் தூக்கிட்டு சுற்றிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அந்த அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரி வியர்டாக போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்குள்ளே விட்டுடுறாங்க. இத்தனை வருஷத்துல இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி அடி போனால் அதனால் அவங்களுக்கே ஒரு மாதிரி டவுட் வருது. பட் இருந்தாலும் சரி சின்ன பொண்ணு தானேன்னு விட்டுடுறாங்க. அந்த அன்றைக்கி அப்படி தான் கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மணி ஒரு 7 இருக்கும். நீங்கள் எப்போவுமே கரெக்டாக காலேஜ் முடிச்சு உள்ள ரூம்குள்ளே போனீங்கன்னா திரும்ப சாப்பிட்றதுக்கு வந்துட்டு 7 மணிக்கு வருவீங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் போனீங்கன்னா மறுபடியும் வரவே மாட்டீங்க. யாரும் உங்களை வந்துட்டு தொல்லையும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர மாட்டீங்க. அப்போது அந்த மாதிரி தான் 7 மணி ஆகுது. சாப்பிட்லான்னு கீழே போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களோட ஃபோன் அடிக்குது. மறுபடியும் அட்டன் பண்ணிவிட்டு பேசுனா சாரா தான். மைண்ட் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. சாப்பிட போகிறேன்டி அப்படின்னு சொல்லவும், சும்மா சாப்பிட்ற மாதிரி சீன் மட்டும் போட்டு வா, ஜாஸ்தி சாப்பிடாத அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. சொன்னதை மட்டும் செய்டி, சும்மா லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு, அதாவது சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும், சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி, ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அதுக்கு எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லவும், வேணாம் சந்தேகம் வந்துடும், நான் சொன்னதை மட்டும் செய் போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. 5 நிமிஷத்தில் மேலே வா அப்படிங்கிறா. என்ன நீ இங்கே இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற, ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படி கீழே போகிறீங்க. ஃபுல்லாக பசிக்குது. ஆனாலும் அவர் அப்படி சொன்னாலா, இந்த நாய் ஏன் அப்படி சொல்லிச்சு, ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்காளா, ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தால் மேபி கொண்டு வருவாங்கள்ல, அதுக்கு தான் சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த ஒரு ஃபுட்டு மட்டும் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அவங்களும் அதெல்லாம் பேட்டில் எடுத்து வச்சு கழுவிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் யாரும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு அக்கறை கேட்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. எல்லாமே ரொம்ப மாதிரி வேலை பண்ணுவாங்களோ தான். மனுஷங்க மனசு இல்லாமல் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த வீடு இருக்கும். மனசு இல்லாத மனுஷங்க தான். நீங்கள் மறுபடியும் மேலே போயிடுறீங்க. மேலே போனதுக்கப்புறமா கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் கால் வருது. சாரா தான். ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. மேலே தான் இருக்கேன் சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், ஏய் இந்த டோர் ஓப்பன் பண்ணடி, இந்த விண்டோ ஓப்பன் பண்ண நிற்க முடியல அப்படிங்கிறா. எந்த விண்டோ அப்படின்னு பதறீங்க. உன்னோட பால்கனி விண்டோ தாண்டி முண்டோ கதவை திராடி வட்டின்னு கத்துறா. நீங்களும் ஓடி போய் பார்த்தா அவங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறா. அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் சத்தம் போடாதடி, நீயே மாட்டி விட்டுரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பிடிச்சி ஏறி உள்ளே வந்துடுறா. நீங்கள் முதல்ல ஓடி போய் உங்களோட ரூமை லாக் பண்ணிவிட்டு பால்கனியெல்லாம் லாக் பண்ணிவிட்டு டோர் அந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறீங்க. ஏன் இப்படி எல்லாத்தையும் லாக் பண்ணுற அப்படின்னு நான் கேட்குறா. சாரா முதல்ல நீ சொல்லி எதுக்கு நீங்கள் வந்த, ஏன்டி இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் வாசல் வழியாக வந்தா அப்படியே உன்னை பார்க்கறதுக்கு விடுறாங்களா என்ன, ஒரு நாள் கூட வர முடியல, வந்தால் அப்படியே அவங்களும் பக்கத்துலேயே நிற்பாங்க, அப்படியே பேசி அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. என்ன வீடோ சரி ஓகே, ஆனால் நல்லா சொகுசாக தாண்டி வாழ்கிற, உனக்கு இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியல, ஒரு மாதிரி நீ சோகமாகவே இருக்க சரியா, அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு பசிக்குதுடி, நீ ஏன் என்னை சாப்பிட வேணான்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வாங்கிட்டு வந்திருக்கேண்ணா, இல்லை வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறா. இந்நேரத்துலையா அப்படிங்கிறீங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுங்கிறா. திரும்ப அதே மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் கொடுக்குறா. எதுக்கு இந்த நேரத்தில் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவள் அப்படியே கள்ளி
உனக்கு வந்துட்டு வெளியே போகணுன்னு ஆசை, ஆனால் பயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இப்போவும் 2 பேரும் அந்த பால்கனி வழியாக செவ்வரேறி குதிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப உங்களோட வீட்டு மதிலெல்லாம் அந்த தாண்டி தான் போகணும். ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் தான் நிற்பாங்க. ஸோ அந்த பின்னாடி வெளில நிற்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதனால 2 பேரும் அங்கே குதிச்சு அங்கேருந்து மறுபடியும் ஏறி குதிச்சு வெளியே போனால் அவள் வந்துட்டு அவளோட ஸ்கூட்டரை வெளியே நிறுத்திக்கிறா. வண்டி ஸ்கூட்டிக்குள்ளே சொல்லி நிறுத்திருக்கா. ஏய் ஸ்கூட்டியில் போகிறோமான்னு கேட்குறீங்க? ஆமாம், ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓட்டுறா. ஸோ நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் எப்பவுமே நடந்தது இல்லைல்ல. ஸோ நைட் டைமில் வெளியே ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க. அப்படியே அந்த லைட் செட்டிங் எல்லாமே பார்க்குறீங்க. எப்படின்னா புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வெளியவே எங்கேயும் போக மாட்டீங்க, எங்கேயுமே எங்களை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே அந்த லைட் செட்டிங் அது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குடி அப்படிங்கிறீங்க. நான் இதில் ஃபோனில் தான் பார்த்துருக்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது. அப்படியே நேராக ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. சாரா நம்ம என்ன கிளப்புக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. ஆமாம், உன்னோட லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு சரியா? யார் சொன்னா உனக்கு வந்துட்டு அது மேலே யாருக்கும் அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு? என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? எனக்கு மேலே நிறைய அக்கறை இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாவான்னு சொல்லிட்டு அந்த பப்புக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு சும்மா 2 பேரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. வாழ்க்கையிலேயும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ அவளும் தான் ஆப்வியஸ்லி நீங்கள் இல்லைன்னா அவளும் எங்கேயும் போக மாட்டா. இப்போ அவளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். செம்மையாக 2 பேரும் நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 2 பேரும் அங்கேயே கொஞ்சம் கேர் ஆகிட்டு மட்டையாயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் வாஷ்ரூம் போகணுமா இருக்குது. அப்படியே தட்டு மாதிரி அங்கே வாஷ்ரூம் போயிட்டு ரிட்டன் வர்றீங்க. வந்து சாரா இருக்கிற சோஃபாவில் படுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இன்னொரு சோஃபா இருக்கும் அந்த பப்பில். ஸோ அங்கே அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறீங்க. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ சாரா நினச்சா அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிட்றீங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பர்சன் யாருன்னா யுங்கி தான். அவரோட மாதிரி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. ஸோ மறுபடியும் நீங்கள் தேங்க்ஸ் ரீ, என் லைஃப்பில் சத்தியமாக இப்படி ஒரு நாள் கூட நடந்ததில்லை, வெளியவே நான் எங்கேயும் போனதில்லைனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களோட லைஃப்பை மொத்தத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இப்படியெல்லாம் கூட இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்த கதையும் ஆல்ரெடி முடிச்சுட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சுன்னா மாட்டிப்பேன், நான் போட்டா வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த வெயிட்டர் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹேங் ஓவருக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவனும் கொண்டு வந்து கொடுக்குறான். அதையும் அப்படியே சரக்கு நினச்சி நல்லா குடிச்சிருப்பீங்க. அப்புறம் பார்த்தா லைட்டாக போதை தெரியுது. என்னது ஒரு மாதிரி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் சாரா அங்கே கிடக்குறா. ஐயோ அவள் அங்கே இருக்காளா, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் இவங்க பேசலாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் அப்படியே டக்குன்னு நினச்சி ஓடி போய்ட்டு எந்த ட்ரைவ் போகலான்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அவள் எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்குறா. ஐயோ எப்படி ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் சாவியும் தான் நீ ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாவி உங்கள் கையில் கொடுத்துட்றா. உங்களுக்கு வேறு அந்தளவுக்கு ரோட்டில் வண்டி ஓட்ட தெரியாது. சும்மா அங்கே வீட்டில் டிரைவிங்கெல்லாம் வந்துட்டு கற்றுக் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மற்றபடி ரோட்லலாம் ஓட்டுனதே இல்லை. அப்படியே பயந்துட்டு சில கையில் பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க. அவள் அப்படியே உங்கள் மேலே அப்படி சாஞ்சு பின்னாடி இருந்து உங்கள் மேலே சாஞ்சு படுத்துக்கிட்டு வளரிட்டே வந்துட்டுருக்கா. ஸோ நீங்களும் செம்மையாக ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு வளரல் வருது. 2 பேரும் அரைபோதையில் அப்படியே கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு செம்மையாக வந்துட்டு அந்த போதை நல்லா தெரியல. லைட்டாக ஹேங் ஓவருக்கு இது கொடுத்துருப்பாங்க, பட் நல்லா போதை தெரியல. அப்படியே ஒரு மாதிரி 2 பேருக்கு பாட்டு பாடிட்டு வளரிட்டு அந்த ரோட்லேயே வண்டி அங்கேயும் இங்கேயும் விட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதிகமாக வண்டி அந்த டைமில் வராதனால பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ரோட்டில் ஜாஸ்தி வண்டி இங்கே வரல அந்த டைமில். ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு சாரா கிட்ட பைக்கை கொடுத்துட்டு இந்தா நான் கிளம்புறேன், இதை மேலே ஏறி நான் போகணும் அப்படிங்கிறீங்க. ஆமாடி பத்திரமா போ, நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவருக்கு நிலமையில வீட்டுக்கெல்லாம் அப்படி தனியாக விட முடியாதுன்ட்டு அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் என் வீட்டில் இருக்கா, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம், அவளை மட்டும் வந்து கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எங்கேயும் பக்கத்தில் இருந்திருப்பார் போல். அப்போ வந்துடுறாரு. வந்து பார்த்தா அவள் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கிறா. ஸோ ஸ்கூட்டி அங்கேயே ஒரு மணி நிறுத்தி லாக் பண்ணிவிட்டு அவளை காரில் தூக்கி போட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. அவளுக்கு ஒரு விஷயம், அதாவது அவளுக்கு ஒன்றுன்னு சொன்னது அப்பா உடனே வந்து இப்படி கூப்பிட்டு போகிறாங்கல்ல.
நமக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையில் கூட உங்களுக்கு சோகம்தான், சோகமாக ஏதோ பாட்டு அப்படியே வாயில் பெணாத்துற மாதிரி உளறிட்டு அந்த மதிலெல்லாம் ஏறி குதிக்கிறீங்க. ஏறி குதிச்சு ஒரு வழியாக அவங்களோட பால்கனி கதவு வரைக்கும் ஏறி அங்கேருந்து அப்படியே உருண்டு போயிட்டு உங்களோட ரூமில் விழுகுறீங்க. அப்படியே நல்லா இடுப்பில் அடிபட்டிருக்கும். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு என்னது, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, தேங்க்ஸ் டி சாரா அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே படுத்து பிறண்டுக்கிட்டு தன்னை பல பேசிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ் போயிருக்கும். இப்போது யூங்கி வந்துட்டு அங்கேருந்து, அதாவது அந்த கிளப்பில் இருந்து வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுமே அவரோட அப்பா தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டேய், உனக்கு நான் என்ன சொன்னால் நீ என்ன பண்ண, போய் பார்த்தியா அவனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை பார்க்கல டேடி, ஆனால் வேற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்மளோட எதிரிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, பேர் கூட வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், என்னப்போ அப்படின்னு சொல்லவும், எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. டே, அவன் நம்மளுக்கு பரம்பரையாக எதிரிங்க, அவன் பொண்ணை போய் கேட்குற, எங்காவது பார்த்தியா என்ன, அவன் பொண்ணு தான் யார் கண்ணிலையும் காட்டவே மாட்டானே அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு மீன்ஸ் எப்படின்னா அவங்கள பழி வாங்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது சும்மா சமாதானம் பேசுகிற மாதிரி பேசி கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு நம்மக்கிட்ட, அவனோட குடுமி நம்ம கையில், ஸோ அவன் தலையால் நம்மக்கிட்ட தாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தான் அவனோட பொண்ணுங்களெல்லாம் அங்கே சொல்லியிருப்பீங்களா, குடிச்சிட்டு வளரியிருப்பீங்கல்ல. ஸோ அதை கேட்டுட்டு வந்து இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த பொண்ணு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தேன் டேடி, பார்த்தேன், சீக்கிரம் ஏதாவது சமாதானம் பேசுகிற மாதிரி பேசி கல்யாணம் பேசி கொஞ்சம் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறமா அவனோட இது எல்லாமே சேர்த்து நமக்கு தானே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்க அப்பாவுக்கும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, நமக்கு என்ன காலத்தில் இருக்கிறது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அடுத்த நாளே நிறைய பிளான்லாம் பண்ணி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி உங்களோட அந்த அப்பா இருக்கார்ல, ஸோ அவருக்கு நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவன் யாரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இவரே போய் காப்பாற்றுறாரு. ஸோ இவங்கி தான் போய் காப்பாற்றிட்டு இவங்களோட அப்பாவெல்லாம் வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்தா உங்களோட அந்த அப்பா இருக்கார்ல, ஸோ அவருக்கே ஷாக்கு. நீங்கள் இதுக்கு என்ன காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேத்துக்கு பிரச்சனை இல்லைல்ல, ஸோ நம்மளோட முன்னோர்களுக்கு தானே, அதாவது முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு தானே பிரச்சனை, நாமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி 2 பேர் பேசுகிறாங்க. இதை கேட்டு அந்த உங்களோட அப்பாவுக்கும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படியே தான் அங்கங்கே சும்மா மீட் பண்ணிக்கிற மாதிரி, எதாச்சும் மீட் பண்ணுற மாதிரி இவங்களே க்ரியேட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வித்தின் ஒரு 2 மந்த்துக்குள்ளே நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்துட்டு எதாச்சும் அவங்க வீட்டுக்கு வர மாதிரி வராரு. ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இன்வைட் பண்ணியிருப்பாரு. எதாச்சும் அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக வர மாதிரி வராங்க. அப்படி வரும்போது நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க. ஸோ அப்படி வரதை பார்த்துட்டு இவங்களே பார்த்துட்டே இருப்பார். உடனே வந்துட்டு அந்த இவர் இருக்கார்ல, ஸோ உங்களோட அப்பா, அவர் வந்துட்டு எதுக்கு என் பொண்ணை இப்படி பார்க்குறீங்க, அது என்னோடய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், உங்கள் பொண்ணு தானா, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல தம்பி, இதில் எனக்கு என் பொண்ணு நீ பார்த்துருக்க மாட்டல, அதனால தான் நீ பார்க்குறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் இவங்களோட அப்பா, பொண்ணு நல்லா இருக்கா, நீ எதுவும் நினச்சிக்கலனா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இவங்களுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அதானே வேணும். இப்படி கேட்டதும் உங்களோட அப்பாவுக்கு அது என்னமோ அவங்க வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏமாத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 மாதம்தான். இவரும் நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. உங்கள் அப்பாவும் சரியான பெரிய மாஃபியா தானே, அவருக்கு எல்லாம் புரியாமையாக போயிருக்கும். ஓ, அப்போது உங்களுக்கு பழி வாங்கிறதுக்கு என் பொண்ணு வேணும், அப்போது அதுக்காக தான் இத்தனை ட்ராமா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. நிறையா ஆள் வச்சு விசாரிச்சிருப்பார். அவர் விசாரித்ததில் அவர் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவுமே தானாக நடக்கலை, எல்லாமே க்ரியேட் பண்ணி தான் நடந்துருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருப்பார். அதனால் இவங்க போக்கிலே போவோம், அவள் என்ன நம்ம பொண்ணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாரா கிட்ட சொல்லிட்டு அழுகுறீங்க. அவளும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறவன், நீ ஃபீல் பண்ணாத, அழுகாத அப்படிங்கிறா. நீ இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண முடியும், எல்லாம் மாஃபியாக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, நீ இன்வால்வ் ஆகாத, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் சேர்ந்து கெட்டு போயிடும், நான் என்னை பார்த்துக்க முடியும். இவ்வளோ நாளும் ஒரு மாஃபியா ஃபேமிலியில் தானே இருந்தேன், அடிமை மாதிரி, பட் இப்போவும் அங்கே தான் போகிறேன். பட் பரவாயில்ல, என்னை நான் பார்த்துக்கிறேன்,
ஆனால் இனிமேல் என்னால் காலேஜ் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அதுக்கப்புறம் வெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா கிராண்டாக தான் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த வெட்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெட்டிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே மண்டபத்துலேருந்து கூப்பிட்டு போகிறப்ப நல்லா அவங்க மாதிரியே பேசிகிட்டு இருந்தவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்சு தானே வந்திருப்பீங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணு அப்படின்னாவே கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துட்டு ரிவெஞ்சுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிறது உங்களோட அப்பா வந்துட்டு பேசுகிறது கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, நல்ல வேலை நம்ம பொண்ணு சேஃப்டியாக இருக்கா, இவரை தானே கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கு என்ன, அவனுங்க நம்ம பொண்ணுன்னு நினச்சி இவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணு சேஃப்டியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி மனசாட்சியெல்லாம் பேசிக்கிறாங்க. இதை கேட்டவங்களுக்கு மனசே உடஞ்சிருக்கும். என்னதான் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே அவங்களுக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசம் கொஞ்சம் இருந்திருக்கும். பட் இந்த வார்த்தையை கேட்டதுமே மனசு உடஞ்சி போயிடுது. சோகமாக அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் நினச்சி பார்த்த மாதிரியே எல்லாருமே உங்களை வந்துட்டு வேறு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த வீட்லேயாவது நீங்கள் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. பட் இங்கே தினம் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒழுங்காக ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட முடியறதில்ல. ஒரு 1 வீக் இப்படி தான் போயிருக்கோம். பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. அமைதியாக என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இவங்கேயும் வந்துட்டு 1 வீக் வீட்டுக்கே வரலை. வெட்டிங்கோட சரி, அவர் இதே எனக்கு மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மாஃபியா தானே, அதனால் போயிருப்பார். 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த பிள்ளையும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா இருக்கிற பிள்ளையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நல்லா இழைச்சி போயிருப்பீங்க. ஒழுங்காக சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனே பிடிங்கிடுறாங்க. உங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க தான், பட் சாராவது பேசுவா. பட் அதுக்கும் இல்லாமல் ஃபோனை பிடிங்கிருப்பாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி விரக்தியாக எதுக்குடா வாழ்கிறோங்கிற மாதிரி இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க. இவங்க வந்ததுமே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எது ஏன் இப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் நீங்கள் கீழே உட்காந்துருப்பீங்க. உங்களோட பக்கத்தில் வந்து அவர் உட்கார்றாரு. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, மாஃபியா தானே. ஸோ லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவர் ரொம்ப கன்சர்னோட சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கோல்டு வாய்ஸ் தான், பட் கன்சர்ன் இருக்குது அவர் பேசுகிறதுல, கொஞ்சம் அக்கறை இருக்குது. சாப்பிட்டேங்க, நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் சாப்பிட்ல, வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு தெரியும், அங்கே போனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த பழசு இல்லை சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பாடெலாம் இப்போ கிடையாதும்பாங்க. ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க அதுக்காக தானே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால உங்களை அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு இவங்களும் அப்படி தான் பண்ணுவார், தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போய் நம்மளை கஷ்டப்படுத்தணும். ஸோ அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் போல் அப்படின்ட்டு இல்லை நான் வரல அப்படிங்கிறீங்க. பட் இவங்க உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாரு. ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. சரி நீங்கள் அமைதியாக போகிறீங்க. இப்போ என்ன, இவனுக்கும் நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா அவங்களாம் ஒரு வாரமாக வச்சு செஞ்சாங்கல்ல, இப்போ இவனோட பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஏன் நிற்கிற, உட்காரு அப்படிங்கிறாரு. எப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு உட்கார விட மாட்டாங்க, ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த பழக்கத்தில் அப்படி நின்று இருப்பீங்க. அவர் உட்காருன்னு சொல்கிறாரு. இல்லை வேணாம், இப்படி தானே நிற்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தான் நிற்கணுமா, எதுக்கு நிற்கணும், நின்றுட்டு சாப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டு ரூல்ஸ் அப்படி தானே அப்படிங்கிறீங்க. எங்கள் வீட்டு ரூல்ஸா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு அவர் மட்டும் எனக்கு கனவாக கண்டார். கல்யாணம் முடிச்ச கையோட ஏதோ ஒரு மிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவர் தான். ஒரு வாரம் கழிச்சு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க. சாப்பிட சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து தர சொல்கிறாங்க. அந்த மெய்டெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த தம்பி வேறு இருக்குது, இந்த பொண்ணுக்கு இப்போ சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க. என்ன வைக்கிறதா வேணாமான்னு தெரியாமல் அவங்க முழிக்கிறாங்க. என்ன பிளேட்டை கையில் வச்சு நிற்கிறீங்க, வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் வைக்கிறாங்க. அப்படியே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை, அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. சாப்பாட்டை மட்டும் பசிக்குது, பட் சாப்பிட்லாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்கவும் இவங்க பார்க்குறாரு. என்ன ஏன் பார்த்துட்டுருக்க, பார்த்தா வயிறு நினைஞ்சிருமா, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களை பார்த்தாலே தெரியுது சாப்பிடல ஒழுங்கான்னு. ஸோ சாப்பிடுங்கிறாரு. நீங்கள் இல்லைங்க வேணாம், நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக அந்த பக்கம் உங்களோட மாமியார் இருக்காங்களோ, அவங்களும் வந்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜாடை பண்ணுறாங்க.
அதனால் நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே திரும்பி யூங்கி அவரோட அம்மா பார்க்குறாரு. என்னம்மா இதெல்லாம், என்ன என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே யூங்கியோட அப்பாவுக்கு கடுப்பாயிடுது. டேய், என்ன சொல்லி நீ அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவள் அப்பனை பழி வாங்கணும்னு சொன்னேன், ஆனால் அவளை பழி வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட அம்மா அப்பா அவரை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு, சும்மா அவனை பழி வாங்கிட முடியுமா, இவங்க படுற கஷ்டத்தை வச்சு தான் அவங்க அங்கே சாகுவாங்க, புரியுதா உனக்கு, இவளை டார்ச்சர் பண்ணி அதை டெய்லி வீடியோ எடுத்து அனுப்புனாதான் அவங்க நிம்மதி இல்லாமல் சாகுவாங்க, அதுக்காக தான் இவளை கல்யாணமே பண்ணியிருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே யூங்கி இருந்துட்டு செம்ம கோவத்தில் அங்கே இருக்கிற சாப்பாடு தட்டு டேபிள் இருக்குல்ல, ஸோ ஃபுட்டு வச்சுக்காங்க அந்த டைனிங் டேபிள், டேபிளோட எல்லாம் எடுத்து இப்படி தள்ளி விட்டுருவாங்களே, ஸோ இடிச்சு தள்ளிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் என்னோட வைஃப், அவளை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தான உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பழி வாங்கிறது தான் கல்யாணம் பண்ணாங்கங்கிறது தெரியும், இப்போது இவன் இப்படி சொல்லிட்டு இவன் எங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறானோன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கீங்க. அப்படியே அவர் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அது அவரோட அப்பார்ட்மெண்ட் தான். அங்கே கூட்டிகிட்டு போனதுமே கதவு திறந்துட்டு, நீங்கள் வெயிட் பண்ணு, யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளில போகிறாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது, அழுகையே வந்துருச்சு. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருங்க அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த கதவுக்கிட்டேயே. எனக்கு மட்டும் ஏன் என் லைஃப்பில் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, திடீர்னு எல்லாமே நடக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இதுக்கு நான் செத்தே இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க, மனசு உடஞ்சி போயிட்டு. ஒரு மணி நேரம் அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ மறுபடியும் கதவு திறக்கிற சத்தம், பயத்தில் திரும்பி பார்த்தா நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. யார் நீங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேம், மிஸ்ஸஸ் வைன் தானே நீங்கள், வைன் ஜூங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் கரெக்டாக தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வீடு நிறையா அந்த திங்ஸ் இந்த திங்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. மேம், சார் தான் இதெல்லாம் இங்கே வைக்க சொன்னாங்க, அதனால தான் கொண்டு வந்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தா இவங்க வெளியேருந்து உள்ளே வராரு. நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உள்ளே வந்து டோர் லாக் பண்ணிட்டு, உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வேறு ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. ஏன் நான் எதாவது கலந்துருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கலந்து கொடுத்துட்டா ரொம்ப நிம்மதியாக சாப்பிட்டு செத்துருவேன் அப்படிங்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்டால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த அளவுக்கு நான் மோசமானவெல்லாம் கிடையாது, உட்காந்து சாப்பிடு, வேணா 2 சாப்பாடு நான் சாப்பிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு 2 சாப்பாட்டையும் பிரித்து அவர் ஃபஸ்ட் 2 வாய் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தைரியமாக சாப்பிட்லான்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு செம பசி, நீங்களும் வந்துட்டு ஏன்னா ஒரு வாரம் அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்கல்ல, அதனால நல்லா உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு பத்தலை, சாப்பிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே அவரோட சாப்பாட்டையும் பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு 2-3 வாய் தான் வாயில் வச்சுருப்பாரு, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. நீங்கள் அவரோட சாப்பாட்டையும் ஒரு மாதிரி தட்டை பார்க்குங்காட்டிக்கும் இது வேணுமா என்ன அப்படிங்கிறாரு. இல்லை வேணா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீ சாப்பிடு, நான் வேறு ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அவர் அப்படியே நீங்கள் சாப்பிட்றத கணத்தில் கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வேறு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஃபுல்லாக சாப்பாடு வச்சுட்டு கேட்குறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு தண்ணி பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் அந்த தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ், ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக சாப்பிட கூட வைக்காமல் அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் எதார்த்தமாக அவர்கிட்ட, அவரை என் அப்பாவை பழிவாங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, அப்போது நீங்களும் இதைத்தானே பண்ணியிருக்கணும், ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, இதை விட பெருசாக ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா டார்ச்சர் பண்ணுற லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் பெரிய லிஸ்ட்டாக வச்சுருக்கேன், இப்போதைக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே காட்டில் படுக்க வச்சுட்டு அவரும் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடியுது, கண்ணை முடிச்சு பார்த்தா இவங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ஆனாலும் பயமாக இருக்குது. அப்படி லைட்டாக ஒரு 2 விரலில் மட்டும் அவரோட கிளாத்தை பிடிச்சி அந்த கையோட கிளாத் இருக்கும் ஸ்லீவு, அதை பிடிச்சி அவரோட கையை அந்த பக்கம் தூக்கி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நகர்ந்து இறங்கி கீழே ஓடிடுறீங்க. பார்த்தா அவர் அழகாக தூங்கிட்டுருக்காரு. மாஃபியான்னு சொன்னாங்க,
ஆனால் பூனைக்குட்டியாட்ட தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்தே சொல்லியிருப்பீங்க. அது அவர் காதில் கேட்டுருச்சு. யா, பூனைக்குட்டியெல்லாம் மாஃபியாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தூக்கத்திலே கேட்குறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். இல்லை இல்லை, நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன்ட்டு ஒரே வட்டமாக கிச்சனுக்கு ஓடிடுறீங்க. ஸோ இப்போது அங்கே போயிட்டு உங்களுக்கு தான் கிச்சனில் ஒன்றும் சமைக்க தெரியாது. ஏன்னா அந்த வீட்டில் வந்து நீங்கள் அப்படி தான் வளர்ந்துருப்பீங்க. இதில் எதை சமைக்கிறது, எதை விடுறது, இதில் எப்படி சமைக்கிறது, இங்கே எங்கே அடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. எதுவுமே உங்களுக்கு அடுப்பு மாதிரி தெரியல, எல்லாம் இன்பில்ட்டாக இருக்குது. ஐயோ, எப்படி சமைக்கன்னு தெரியலையே, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மண்ணு குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா எது சமைச்சிருப்பான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் ஒன்றுமே சமைக்கல. சமைச்சியா ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. அது நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குங்க, எனக்கு எதுவும் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னடி, ஒன்றும் சமைக்க தெரியாதா, ஒரு நூடுல்ஸ் வேக வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. வச்சு தரேன், அடுப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மாஃபியா அந்த மனுஷங்களுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி சாப்பாடெலாம் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்கள் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்க பின்னாடி நின்று இந்த மாதிரியெல்லாம் வதக்கணும், இந்த மாதிரியெல்லாம் வந்து இதை போடணும், இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அழகாக 2 பேரும் சமையல் செஞ்சு உட்காந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவர் ஏன் நம்மக்கிட்ட கேரிங்காக இருக்கார். ஆக்சுவலாக இவங்க ஃபேமிலியில் அவரை நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்தணுன்னாலும் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, ஏன் அங்கேருந்து தனியாக கூப்பிட்டு வந்தார், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அப்படி ஒரு மாதிரி மண்டக்குள்ள குழப்பமாகவே இருக்குது. ஒரு 4-5 மாதம் இதே மாதிரி தான் அவங்க நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. சாராவை அடிக்கடி நீங்கள் மீட் பண்ண முடியுது, ஃபோன்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியுது. நினச்ச நேரம் வெளியே போகலாம், நினச்ச நேரம் வரலாம், அந்த மாதிரி தான். ஸோ சாராவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒயன், எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீ எப்போ பார்த்தாலும் என் கூட இப்போல்லாம் வர, நீயே கால் பண்ணி கூப்பிடுற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒயன், இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், எனக்கே ஒன்றும் தெரியலடி, எனக்கே தெரியாமல் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆகுது. சத்தியமாக இதெல்லாம் நான் கனவு கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி நீ சொன்னபடி வச்சு பார்த்தா அவர் உன்னை டார்ச்சர் தானே பண்ணியிருக்கணும். ஏன் அவங்கக்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு தனியாக வந்தார். இவரும் டார்ச்சரும் பண்ணலாங்கிற, நல்லா பார்த்துக்கிறாருங்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஹாப்பியாக இருக்கிறதில்ல, அது போதும் அப்படிங்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடி நல்லா மீட் பண்ணிப்பீங்க, ஜாலியாக சுற்றுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்போது ஒரு நாள் வந்துட்டு எப்பவும் போல் வந்ததுமே அவர் இன்றைக்கி வெளியே ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அவர் சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்க கற்றுக்கிட்டு சமைச்சு வச்சுருக்கீங்க. ஆனால் சார் வந்துட்டு வெளியே ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாரு. நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை இடுப்பு மேலே வச்சு நிற்கிறீங்க. நீ சமைச்சிட்டியா, பரவாயில்ல நான் வாங்கிட்டு வந்துட்டவா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சமைச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏய் பரவாயில்லடி, அது வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய மாஃபியா, வேறு வழியே இல்லாமல் அவர் வாங்கிட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வாம்மா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க. சாப்பிட்டா உப்பு இல்லை, உரப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வாயிலே வைக்க முடியல உங்களால். ஆனாலும் வந்துட்டு நம்மளும் விட்டு கொடுத்து பேச மாட்டோமே அப்படின்ட்டு இவங்க இது இப்படி செஞ்சேன், இது அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது. மனுஷன் பசியோடு வந்திருப்பார், எங்கெங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு. ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஒழுங்காக சோறு இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்தால் அதையும் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. அது வந்து இதில் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன அவர் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியல. இல்லடி இதில் காரம், காரம் கரெக்டாக இருக்குல்ல, எப்படி நான் கரெக்டாக பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கே கண்ணில் தண்ணி வருது சாப்பிட முடியாமல். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் 2 பேரும் அப்படியே வந்துட்டு திரு முழிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் முடியல, அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு ஏய் போதும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போதும்டி, என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல அப்படிங்கிறாரு. பேசாமல் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதையே எடுத்துகிட்டு வா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் ஓரமாக வீசிட்டு அதே மறுபடியும் வச்சு இப்போ தான் நல்லா சாப்பிட்றீங்க. உங்கள் மாதிரி உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. இவங்க கேட்குறாரு, வாயே கூசாமல் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குங்கிறியே, உனக்கு என்ன அவ்வளோ போய் வருமா, வாயில் போய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சொன்னீங்க, என்ன இது காதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அமைதியாக இருங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, உனக்கு நான் இப்படியே சமைக்க சொல்லி கொடுத்தேனா, நல்லா தானே சொல்லி கொடுத்தேன், எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஏங்க திடீர்னு ஒரு 2 மாதத்துல நான் எப்படிங்க கற்றுக்க முடியும்? அது எனக்கு டக்குன்னு வரலங்க. அடுப்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவே எனக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகுது. அதை பற்ற வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குது. அப்பப்பப்பா! அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சு போயிடுது. கடுகு தேடுறதுக்குள்ளே வெங்காயம் தீஞ்சு போயிடுதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னைக்கு நீ அழகாக சமைச்சு பழக்கிட்டு நீ சமைச்சு போட்டு என்னை மயக்குவ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட லேப்பில் போய் ஏறிக்கு வந்துட்டு ஆ சமைச்சு போட்டு தான் மயக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்து அது மாதிரி கை ஒரு விரல வச்சு இப்படி நீவுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட கணத்தில் ஒரு கை வச்சுக்கிட்டு கேட்குறீங்க. அவர் ஒரு மாதிரி இல்லை யார் சொன்னா இப்படின்னு கூட மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே அந்த டே அப்படி தான் போகுது அன்றைக்கி நைட்டு. ஸோ டேஸ்லாம் இப்படியே தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு குழந்த கூட இருக்குது. அவன் பேர் சிம் தான். ஸோ ஜிம்மினோட ஃபேஸை குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம் தான் அழகாக தவந்துட்டுருக்கான். அவன் கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக இவங்கியும் வந்துட்டு அந்த மாஃபியாலாம் அவர் விடலை. ஸோ அதிலே தான் அவருக்கு அதான் கம்ஃபர்டபுள். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு விடணுங்களாம் சொல்லி எதுவும் கேட்கல. நீங்கள் அப்படியே அவர் கூட இருக்க கற்றுக்கிட்டீங்க. அப்போது அப்படியே வந்துட்டு செம்ம டென்ஷனில் வந்துட்டுருக்காரு. அவரே பயங்கர கோவத்தில் வந்துட்டுருப்பாரு. ஆனால் நம்ம சிம் என்ன பண்ணுறான்னா வாசல் வரைக்கும் தவந்துட்டு போயிடுறான். அப்பா 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 அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிக்கிறதுக்கு ஓடுறீங்க. இவங்க கரெக்டாக வந்து அவனை போட்டு மிதிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே என்னங்கன்னு கத்திருப்பீங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு பார்த்தா கீழே சிம் அப்படியே அண்ணாந்து பார்த்து சிரிக்கிறான் பொக்கவாய் போட்டுட்டு. இவங்களுக்கு அவ்வளோதான், அத்தனை கோவமும் போயிடுது. ஒரு மாதிரி அவ்வளோ டென்ஷனில் வந்திருப்பாரு. அவன் ஒரே சிரிப்பு தான் செஞ்சுருப்பான். அப்படியே அவனை தூக்கிக்கிட்டு அப்பாக்காக வெயிட் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே வராரு. நீங்கள் பார்க்குறீங்க கை கட்டிட்டு. இதுவே நான் அந்த இடத்துல இருந்திருந்தா மிதிச்சிட்டு தானே போயிருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்கனால இந்த மாதிரி கொஞ்சிட்டு வரீங்களோ அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே உங்களே வந்து ஹக் பண்ணிவிட்டு யார் சொன்னா என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு கொஞ்சுவேன் அப்படிங்கிறாரு. நடிக்காதீங்க, அவனை தானே வந்து எப்போ கொஞ்சுறீங்க. அவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே இங்கே 2 பேரும் அது மாதிரி ஹக் பண்ண மாதிரி இது பண்ணிக்கிட்டு நீ ஹாப்பியாக இருக்கியா வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா திடீர்னு நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாகவே ஹாப்பியாக இருக்கியா, இல்லை யாருக்காக வச்சும் நடிக்கிறியா, இல்லை இதுதான் வாழ்க்கை நினச்சி வாழ்கிறியா, உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கூட இருக்க யாருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்னங்க திடீர்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நிஜமாகவே உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல லைஃப் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு டவுட் வருது. நான் ஒன்று கேட்பேன், ரொம்ப நாளாக கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்றைக்காவது நீங்கள் சொல்லி தான் ஆகணும், இன்றைக்கி பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறீங்க. கேட்க வேணாண்டி அப்படிங்கிறாரு. கேட்பேங்க, சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள். என்னை பழி வாங்கணுன்னு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, என் அப்பாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் உங்கள் அம்மா, அதாவது உங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட அவங்க என்னை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் நீங்கள் எதுக்குமே விடலை, என்னை பொத்தி பார்த்துக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஃபுல் ஃப்ரீடமும் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆமாம், உன் அப்பாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ வேறு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா என்ன பழி வாங்கிறதுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிறாரு. அப்புறம் இப்போ கூட சொல்கிறீங்களே அவங்களுக்கோட ரிவெஞ்சுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இவங்கி வயன் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் எப்படி பிஹேவ் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. உன் அப்பா பண்ணோட வேலைக்கெல்லாம் வச்சு செஞ்சுருக்கணும். ஆனால் நீ என்னோடய ஒய்ஃப் ஆச்சே, நீ ஒன்றும் அவன் பொண்ணு கிடையாதுல்ல அப்படிங்கிறாரு. ஷாக்காக பார்க்குறீங்க. என்னங்க இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திக்கி பேசுகிறீங்க. உண்மை சொல்லுவேன், நீ அவரோட பொண்ணு கிடையாதுல்ல. அப்போது நான் எப்படி உன்னை பழி வாங்க முடியும், எப்படி உன்னை கஷ்டப்படுத்த மற்றவங்களை அலோவ் பண்ண முடியும், நீ என்னோட வைஃப் அப்படிங்கிறாரு. இல்லைங்க என்ன பேசுகிறீங்க, அவங்க தான் என்னோடய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னுமே அதை சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அவர் அப்படியே சின்ன அந்த பக்கம் விளையாட விட்டுறாரு. அவன் அந்த பக்கம் வீடு ஃபுல்லாக தவந்துட்டுருக்கான். கிட்ட வந்து உங்களோட ஃபேஸ் அப்படி கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ ஏன் சொன்ன, உன் வாயால் தான் சொன்னேன். அந்த அன்றைக்கி நைட்டு எனக்கு தெரிஞ்சு நீ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்தேன்னு சொன்னேன்ல,
அந்த கிளப்புக்கு வந்தேன். ஸோ செம்மையாக குடிச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. செம்மையாக ஷாக்காக இருக்கு உங்களுக்கு. நான் என்னங்க சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. நீ உன் வாழ்க்கை முழுசாக மொத்த கதையும் எனக்கு அரை மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ உன்னை அங்கே விட்டு வைக்க எனக்கு மனசு இல்லை. அதனால தான் அவனோட பொண்ணுன்னு சொல்லி என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணேன். அங்கே வச்சுருந்தா கண்டிப்பாக உன்னை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சி. நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அதாவது என்னால் உன்னை அப்படி விட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கேன். அந்த ஒரு வாரம் நான் அவங்க கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கி அவரே பார்த்துருக்குறீங்க. ஸோ இவங்க எங்களை ஹக் பண்ணிட்டு, இது பாரு, உனக்கு லைஃப் வந்துட்டு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் இனிமேல் நீ பிடிச்சது மட்டும்தான் செய்யணும். எனக்கு அது பிடிக்கலன்னா கூட நீ அதை பற்றி யோசிக்காத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய். இருக்கிறது எனக்கு ஒரு பாதி லைஃப் தான். அதை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ, சரியா? ஆனால் என் கூடவே இரு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழலாம், ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அவரை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. இத்தனை நாள் வந்துட்டு மறைச்சி வச்ச உண்மை, ஆனால் நீங்கள் சொல்லாமல் அவரே சொல்லவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு தேம்பி அழுகுறீங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஒரு நாள் கூட என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க இத்தனை வருஷத்தில். ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி அழுகுறீங்க. ஸோ இவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓகே தானே, அழாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தேம்பி அழுது முடிச்சுட்டு சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உன் தேங்க்ஸ் யாருக்குடி வேணும், லவ் யூ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நிஜமா நீங்கள் மாஃபியா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன் மாஃபியாவில் இருந்தால் லவ் பண்ணக்கூடாது என்ன, லவ் யூ சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே 2 பேர் வந்துட்டு இப்போ ஹக் பண்ணிக்கலாம் கிட்ட போவீங்க. அதுக்குள்ளே ஐயேன்னு ஒரு சத்தம். சிம் தான் எங்கேயோ போய் பொத்துன்னு விழுந்திருப்பான். அப்படியே ஓடி போகிறீங்க 2 பேரும். அந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட் எஞ்சி ஓடி இருப்பீங்க. இவங்க இருந்துட்டு இவன் வந்தால் பிடிச்சி என் பொண்டாட்டி ஒரு ஹக் கூட என்னால் பண்ண முடியல, கடவுளே காலை கொடுமைன்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி ஓடி வராரு. வந்து பார்த்தா சாரு அதாவது தவந்துட்டே சேரில் ஏறுறதுக்கு ஏறி அங்கேருந்து பொத்துன்னு உருண்டு விழுந்துருப்பாரு. ஸோ அதனால தான் அடிபட்டு கத்திட்டு இருக்கிறான். அப்படியே ஓடி போயிட்டு சிம்சிமை தூக்கிட்டு அச்சோ ஏன்டா இங்கெல்லாம் ஏறுற, இந்த சேரை மேலே தூக்கி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லி வாய் முடியல. அந்த பக்கம் இவங்க சேர் தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், நீ தாண்டி சொன்ன சேரை உடைக்கணும்னு, என்ன அண்ணின் மாதிரி மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பேச்சுக்கு சொன்னையா ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. சிம் வந்துட்டு அண்ணா அழுதுகிட்டே இருக்கான். ஸோ இவங்க வந்துட்டு என் புள்ள அழுதா இங்கே எதுவுமே வந்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது, ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளை தானே நீங்கள் ஹக் பண்ணணும், என்னையா ஹக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அப்போ ஃபஸ்ட்டு பாதியில் விட்டது இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் டேஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத லைஃப் உங்களுக்கு வந்துட்டு தன்னால் கிடச்சிருக்கும். ஸோ ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஹாப்பி எண்டிங் டியர். டடா சரங்கே. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டடா.